டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் பருமன் குறைப்பதற்கு எளிய வழிமுறைகள் என்ன இருக்கு? நிறைய பதிவுகளை நம்ம நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லியிருக்கோம். இதுல பேசிக்கா சித்த மருந்துகளை பத்தியும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது காலையில எந்திரிச்சு ஏதாவது ஒரு டீ மாதிரி குடிச்சு அந்த வெயிட் லாஸ் ஆகுமா? நல்ல ஃபிளேவரா இருக்கணும், வெயிட் லாஸ் ஆகணும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆயிட்டு நல்ல வெயிட் லாஸ் ஆகணும், அப்படி ஒரு ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு டீ நல்லா டேஸ்டியாவும் இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷா மைண்ட் ஒரு புத்துணர்வு நமக்கு வரணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீ வகை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதற்கு பேசிக்கா என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னா வீட்லயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல பார்த்தோம்னா உலர்ந்த புதினா இலைகள் நமக்கு தேவைப்படும். புதினா கொண்டு அந்த காம்போடைய கூட நம்ம உலர்த்தி வச்சுக்கலாம். ஸோ நல்லா உலர்ந்த புதினா இலைகள் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி துளசி இலைகள், துளசி இலைகள் இல்லைனாலும் துளசி பொடி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ புதினா துளசி இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது. இதனோட பார்த்தோம்னா உலர்ந்த எலுமிச்சை தோல் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு எலுமிச்சை ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எலுமிச்சை தோல் நம்ம வீட்லயே உலர்த்தி வச்சிருந்தோம்னா அது கொஞ்சமா எடுத்துக்கலாம். எடுத்து சின்ன சின்னதா பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுல முக்கியமாக பார்த்தோம்னா மஞ்சள் அப்படின்னு சொல்லும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை விரட்டும். முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவலை குறைப்பதற்கு நமக்கு மஞ்சள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம துளசி இலைகளோட பொடி வச்சிருக்கோம். அதற்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா மஞ்சளும் நம்ம எடுத்துக்கலாம். இதனோட ஆவாரம் பூ, உலர்ந்த ஆவாரம் பூவை நம்ம பயன்படுத்த போறோம். அதனுடைய செம்பருத்தி பூ எடுத்துக்கணும். இதனோட லவங்கப்பட்டை, உடல் எடை குறைப்பதற்கு நமக்கு லவங்கப்பட்டை ஒரு முக்கியமான மூலிகை. இதை நம்ம எடுத்துக்கணும். பொதுவாகவே லவங்கப்பட்டை பொடியை மட்டுமே தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமா வெந்நீர் குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய சதைகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுலயும் நம்ம லவங்கப்பட்டை சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா நல்ல நிழல்ல உலர்த்தி எடுத்த கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை இலைகளும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது கூட கொஞ்சமா கருஞ்சீரகம் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இத்தனை மூலிகைகளும் நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுல இந்த எலுமிச்சை தோல் மட்டும் கொஞ்சம் பவுடரா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மற்ற மூலிகைகள் எல்லாமே அப்படியே சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகமும் கொஞ்சம் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு தான் இதை டீ மாதிரி நம்ம குடிக்க போறோம். எப்படின்னா தினமும் காலையில இதை குடிக்கலாம். டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல இது குடிக்கணும். ஸோ இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய எடை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ எடையானது குறைய குறைய நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த டீயை குடிச்சிட்டே வரணும். இன்னும் இந்த டீ குடிக்கும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் ஏதாவது ஒன்று சாப்பிடணும், அப்படி மேஜிக் மாதிரி வெயிட் லாஸ் ஆயிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலும் நம்மளுடைய உணவு முறையும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டீ குடிச்சாலுமே குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யோக பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதை பண்ணும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா அடி வயிற்று பகுதியில நிறைய பேருக்கு தசைகள் ரொம்ப தொங்குற மாதிரி தொலைன்னு இருந்துச்சுன்னா அதை சரியாகிறதுக்கு, தசைகள் இறுக்கமாவதுக்கு இந்த டீ நமக்கு பயன்படுது. அதே மாதிரி உணவில் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல பேசிக்கா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சுண்டைக்காயில் அதிகமா இருக்கு. வாழைப்பூ பயன்படுத்தலாம். அத்திப்பழம் இல்லைன்னா அத்தி பிஞ்சு இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட சதை, ஊழ சதை அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பொதன்னு உடம்பு ஊறி போயிடுச்சுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் குறையறதுக்கு இந்த டீ ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் எல்லாமே நம்ம மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதற்கு அப்புறம் பார்த்தோம்னா உணவு முறையில இந்த நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஸோ வெள்ளை பூசணி, சுரக்காய்,
பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த காய் வகைகள் எல்லாமே டெய்லி ஏதாவது ஒண்ணு நல்லா பாயில் பண்ணி ஒரு பவுல் நிறைய இந்த காய்கறிகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் குறையும். ஆர்ம்ஸ்ல கைகள்ல இருக்கக்கூடிய தொங்கக்கூடிய தசைகள் வந்து நமக்கு கரைய ஆரம்பிக்கும். முக்கியமாக உடல் சூடு குறையதை நம்ம பார்க்கலாம். வாத நோய் இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு மூட்டுக்கள்ல அதிகமான வீக்கம் இருக்கும். ஸோ இதை சரியாகணும் அப்படின்னாலும் இந்த மெடிசனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹெர்பல் டீ தான். ஸோ அந்த டீயை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனோட சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நத்தை சூரி சூரணம், கிராம்பு அதாவது லவங்காதி சூரணம், குறுந்தொட்டி சூரணம், இந்த மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம உடல் வலியை போக்கி எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கொழுப்பை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு. இந்த மெடிசன்ஸும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு உடல் எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு மாதத்திற்கு 3 கிலோ குறைச்சாவே நம்ம உடல்ல வந்து நிறைய மாற்றம் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் எடை குறைவதற்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக பிளட் சுகர் லெவலும் இதுல குறையுது, கொலஸ்ட்ரால் லெவல் நிச்சயமாக குறையும். அதே மாதிரி நமக்கு பிபி இருக்கா, ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இதை பயன்படுத்தலாம். ஏன்னா இதுல வந்து துளசி இருக்கு, கருஞ்சீரகம் இருக்கு. இது எல்லாமே கொலஸ்ட்ரால் லெவலை மட்டும் இல்ல, தைராய்டையும் நமக்கு குறைக்கக்கூடியது. ஸோ இந்த டீயை நம்ம வந்து டெய்லி மார்னிங் குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். உடல் எடையும் ரொம்ப சீக்கிரமா குறையறதுக்கு இந்த டீ நமக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.